हाय भाभी जी। हाय। क्या स्पेशल है? இன்னைக்கு நான் செய்கிறேன் ஆலு சப்பாத்தி. ஓகே. ஆலு பரோட்டா வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வயசானவங்களும் சப்பாத்தி சாப்பிட முடியாது. ஆலு சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஓகே. சாஃப்டாக இருந்தால் எல்லாம் சாப்பிட முடியும். குழந்தை சாப்பிடலாம், வயசானவங்க சாப்பிடலாம். ஸோ நம்ம பார்க்கலாமா எப்படி செய்கிறது ஆலு சப்பாத்தி? ஓகே. ஆலு சப்பாத்திக்கு முதல் நம்ம மாவு பிசைஞ்சு வைக்கலாம். இந்த மாவு எடுத்திருக்கேன். இதுலேருந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவு உப்பு போதும். ஏன்னா நம்ம மசாலா ரெடி பண்ணுவோம் உருளைக்கிழங்கு, அதுல உப்பு போடுவோம். உப்பு ஒன்லி உப்பு உப்பு போட்டு இதை தண்ணி போட்டு பிசைஞ்சிடும். சீக்கிரமா ரெடி பண்ற டிஃபன் இது. காலையில டிஃபன் செய்யலாம், பசங்களுக்கு கையில ஏற்றி கொடுக்கலாம் டிஃபனு. நைட்டு நம்ம சாப்பிடலாம். பிடிக்கும். எல்லாருக்கும் பசங்களுக்குன்னா உயிர் உருளைக்கிழங்கு. எவ்வளோ உருளைக்கிழங்கு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. அவங்க டெய்லி கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க, ருசிச்சு சாப்பிடுவாங்க. இதெல்லாம் எனி மாவு எப்படி உங்களுக்கு எத்தனை ஃபேமிலி மெம்பர் இருக்கா, எப்படி சாப்பிடலாம் இந்த மாதிரி எடுக்கலாம்? இப்போ நம்ம வந்து சும்மா ஒரு 8-9 சப்பாத்தி ஆலு சப்பாத்தி செய்கிற அளவுக்கு மாவு பிசைஞ்சிட்டு இருக்கோம். ஒரு 7-8 வந்துடும். இதில் நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க, எத்தனை சாப்பிட்றாங்க, அந்த தகுந்த மாதிரி நீங்கள் மாவு எடுத்து பிசைஞ்சிக்கலாம். மாவு வந்து கொஞ்சம் சாஃப்டாகவே பிசைஞ்சுங்க. சாஃப்டாக இருந்தால் சப்பாத்தி தேய்க்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நார்மலாக சப்பாத்தி மாவு பிசைகிறோம்ல, அதை விட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். இப்போ இந்த மாவு பிசைஞ்சாச்சா நல்லா சாஃப்ட்டு. இதில் லைட்டாக எண்ணெய் போட்டு ஒரு 2 நிமிஷம் இதை வச்சிடலாம். நம்ம அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணலாம் ஸ்டஃப் பண்ணுறதுக்காக. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். கை உள்ளே போது பாருங்க. சரியா? இது வந்து உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி தோல் உரிச்சு வச்சிருக்கேன். ஓகே. இது வந்து நம்ம இதுக்கு மேலே மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சம் தனியாத்தூள். ஓகே. கொஞ்சம் காரம் நீங்கள் எப்படி சாப்பிடுங்க அதை பார்த்து காரப்பொடி போடலாம். உப்பு போடலாம். ஓகே. அப்புறம் இது மஞ்சள் பொடி போடவா போடாதீங்க. ஓகே. மஞ்சள் வேண்டாம். இது வந்து வேண்டாம். இது சாட் மசாலா ஜீரா தூள் மிக்ஸ் பண்ணது உண்டாச்சு. அடுத்து இது கொத்தமல்லி நல்லா தூக்கலாக போட்டால் டேஸ்ட்டாக வரும். இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். மாவு எப்படி பிசைஞ்சோம் அது மாதிரி இது பிசைஞ்சுக்கலாம். ரொம்ப பெரிய வேலைலாம் கிடையாது. நம்ம செய்யல வரைக்கும் தான் கொஞ்சம் இருக்கும். இதை டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். இது உப்பு காரம் எல்லாம் பார்த்து அவ்வளோதான். இது பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது உப்பு காரம் கொஞ்சம் வேலை போட்டு பார்க்கலாம். கரெக்டாக டேஸ்ட் பண்ணலாம். இது கொஞ்சம் எல்லாம் கரெக்டாக இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு வந்து உப்பு காரம் இப்போ கம்மியாக இருக்குன்னா போட்டுக்கலாம். அப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆரம்பிக்கலாமா? இந்த மசாலா ரெடி இருக்கு. மசாலா ரெடி இருக்கு. இது மாவு ரெடி இருக்கு. ரெடி இருக்கு. அடிப்பட்டு வைக்கலாமா?
கொஞ்சம் இது ஹீட் ஆகுற வரைக்கும் எவ்வளோ பிக் சைஸ் பண்ணும் இந்த மாதிரி நீங்க? இது வந்து நான் வந்து சப்பாத்தி மாவு கொஞ்சம் கம்மியாக எடுத்து உள்ள மசாலா நிறையா வச்சு செய்ய போகிறேன். பாருங்க மசாலா எப்படி குவான்டிட்டி? மசாலா வந்து நம்ம மாவு எப்படி எடுத்தோம், மாவு உருண்டு இத்தனோண்டு எடுத்தோன்னு வச்சுங்க, இதோட டபுள் உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஓகே. அப்போதான் நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் பண்ணுறப்பறம் இதை பிரேக் ஆகும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி. ஸோ அது மாவு வந்து நம்ம எப்படி போய் செய்கிறோம் அது மாதிரி. இந்த உருளைக்கிழங்கு வச்சாச்சா, இது இப்படி மோமோஸ் பண்ணுறோம்ல அதே மாதிரி இது ஃபீல் பண்ணிடணும். ஆச்சா, லைட்டாக மாவு டஸ்டிங் பண்ணிவிட்டு திரும்பி சைடு ஓரமாக நல்லா பொறுமையாக இது பண்ணுங்க, வராது. பாருங்க எப்படி சூப்பர். வரல மாவு வெளியில, மசாலா வெளியில வரல, கரெக்டாக உள்ளே போய் இது சாப்பிடும்போது மேலே ஒரு நம்ம வந்து சில கடலை வந்து இது சாப்பிட்றோம்ல, ஆலு டிக்கி, கட்லெட்டு, ஜஸ்ட் லைக் அந்த மாதிரி டேஸ்ட் வரும் இது. அவ்வளோதாங்க. அடுப்பை போட்டு ஆல்ரெடினா போட்டுட்டே இருந்தேன் சப்பாத்தி, ஆலு சப்பாத்தி இது போட்டு வச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்கேன். பாரு இந்த மாதிரி இருக்கணும். ஆயிலி கீ எனி நீங்கள் வந்து ஆயிலில் பண்ணால் அதுக்கு ஒரு டேஸ்ட் நல்லா கிடைக்கும். ஆயில் சாப்பிடாதவங்க வந்து நெய்யில் கூட செய்யலாம். நெய்யில் செஞ்சால் கூட அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அது உங்கள் இஷ்டம், எது வேணால் யூஸ் பண்ணலாம். வாவ், நல்லா கலர் ஆயிடுச்சு. கொஞ்சம் கலர் மாறும், அப்போதான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்க சப்பாத்தி மாதிரியே பொங்கி வருது. இப்படி பாருங்க, பூரி மாதிரி ஆச்சா? சூப்பர். இப்படி நீங்கள் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இது நம்மளுக்கு ஆலு சப்பாத்தி, ஆலு இஷ்டப்பட்டு சப்பாத்தி ரெடியாக இருக்குது. இது கூட சாப்பிட்றது நம்ம வந்து இன்னைக்கு கார்லிக்கு, ரெட் சில்லி, காஞ்ச மிளகா வருதுல, அது போட்டு சட்னி அரைச்சிருக்கோம். கார்லிக் சட்னி வெறும் கார்லிக்கு, ரெட் சில்லி, உப்பு மட்டும் போட்டு அரைச்சிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் டைம் இதை வீடியோ பண்ணலாம். இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்கு. ஓகே, ரொம்ப சூடாக இருக்கு. ஓ மை காட், பாருங்கள் உள்ள எப்படி உருளைக்கிழங்கு தெரியுது பாருங்க. தோல் உரிச்சாலே உள்ள உருளைக்கிழங்கு. இது பாருங்க, சூப்பர், வெரி டேஸ்டி, சீரியஸ்லி வாவ். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாவது நான் உங்களுக்காக ஸ்பேஸில் எடுத்து வரேன். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக டேஸ்டியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.